பராசக்தி ஜனநாயகன் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுறத பற்றி நம்ம எஸ்கே இப்போ ரீசெண்டாக பேசியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அக்டோபர் மந்தில் ஃபஸ்ட்டு பராசக்தியை பிளான் பண்ணோம். ஆனால் அப்போ வந்து ஜனநாயகன் படம் அந்த நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறனால இந்த படத்தை நாங்கள் பொங்கலுக்கு தள்ளி வச்சுக்கலாம், 10 நாள் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பொங்கலுக்கு மாற்றினோம். ஆனால் அதற்கப்புறமா ஜனநாயகன் சில பல காரணங்களால் அந்த படமும் பொங்கலுக்கு வந்தது. அப்போ வந்து நான் வந்து ஜெகதீஷுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன். அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னேன். அப்போ அவர் வந்து சிவா 10 நாள் இருக்குது, 10 நாளில் 2 படமே வரட்டும், 2 படமே ஹிட் ஆகும். அப்போ நம்ம எஸ்கேனா இல்லை சார், இது தளபதி லாஸ்ட் படம், இப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி தளபதி கிட்ட சொல்லிருங்க அப்படி மாதிரி சொன்னார். அப்போ தளபதி விஜய் சொன்னது வந்து 10 நாள் லீவ் இருக்குது, 2 படமே வரட்டும், 2 படமே ஹிட் ஆகட்டும், இந்த படத்துக்கு என்னுடைய விஷயம் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் சொன்னதான் நம்ம எஸ்கேனாவே சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நம்ம எஸ்கேனா தளபதி விஜய் 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஃபைட்டும் கிடையாது. கோட் படத்தில் நம்ம எஸ்கேனா கேமியா பண்ணதுக்கு தளபதி விஜய் எடுத்த வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்கேனாவும் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங் அப்படிங்கிறது நம்ம எஸ்கேனா தளபதி விஜய்க்குள்ளே இருக்குது. இதற்கு நடுவில் நிறைய பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது யார் அப்படி மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்த வலைபேசி பிஸ்மி அந்தணன். ஸோ இப்போ இவங்க இதை எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பொங்கல் நம்மளுக்கு அண்ணன் தம்பி பொங்கல் தான். ஏன்னா இங்கே தளபதி ஃபேன்ஸும் எஸ்கே ஃபேன்ஸும் வேறு கிடையாது, எல்லாருமே ஒரே ஆள் தான். ஸோ நம்ம 2 படமே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். நடுவில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை நிறைய ரூமர்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போய் லாக் ஆகாமல் ஜாலியாக 2 படத்தையுமே செலிப்ரேட் மட்டுமே பண்ணுவோம்.